திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஏற்கனவே போட்ட பாடல் தான், இருந்தாலும் இது வரிசைப்படி வர்றதுனால தவிர்க்க முடியாது. இது 5 வித பூதம் நிம்பபுரம் அப்படின்ற தளத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்தது. இப்போ நம்ம இதை பாடல் விளக்கத்தோடு பார்ப்போம். இதுக்கான சந்தம், இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தனதானா. பாடலை சொல் விளக்கத்தோடு பார்ப்போம். 5 வித பூதமும் கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 4 கரணங்களும் இரவு பகல் என்ற 2ம் அறியாத அந்த நடு ஆதி ஒன்றுமில்லாதான அந்த ஒரு வீடு பெருமாறு. முடிவு, நடு, முதல் ஒன்றும் இல்லாததான அந்த ஒப்பற்ற மோட்ச இன்பத்தை பெறுமாறு. மஞ்சு தவள் சார லஞ்சையில வேடர் மங்கைதனை நாடி வனமீது. மேகம் தவழ்கின்ற சிகரங்களை உடைய அழகிய மலைவாழ் வேடர்களின் மகளாகிய வள்ளியை விரும்பி வள்ளிமலை காட்டில் வந்த சரணார விந்தமது பாட வண்டமிழ் வினோதம் அருள்வாயே. வந்தடைந்த திருவடி தாமரைகளை பாட எனக்கு வன் தமிழில் அற்புத கவித்துவத்தை நீ அருள்வாயாக. குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும படிர அதிரேகா. ஐராவதம் என்ற யானை வளர்த்த மயிலின் சாயலுடைய மங்கை தேவயானையின் அழகிய செஞ்சாந்தும் சந்தனமும் மிகுதியாக பூசியுள்ள கும்பதன மீது சென்றனையு மார்பா குன்று தடுமாறா இகழ் கோப. மார்பின் மீது மனதார தழுவி அணைக்கும் திருமார்பா, கிரௌஞ்சகிரி தடுமாற்றம் அடையுமாறு அதன் மீது பகைத்து கோபித்தவனே. வெஞ்சமர சூரன் நெஞ்சு பக வீர வென்றி வடி வேலை விடுவோனே. கொடிய போரினை செய்த சூரனுடைய நெஞ்சு பிளவுபட வீரம் வாய்ந்த வெற்றி தரும் கூறிய வேலினை செலுத்தியவனே. விம்பமதில் சூழ நிம்பபுரவான் விண்டல மகீர்பர் பெருமாளே. ஒளி பொருந்திய மயில்கள் சூழ்ந்துள்ள நிம்பபுரம் என்ற தலத்தவனே. விண்ணுலகத்து தேவேந்திரர்களின் பெருமாளே. அந்த தேவேந்திரர்களுக்கெல்லாம் அவர் வாழ்வளித்தவர். ஆகையினால அந்த தேவேந்திரர்களின் பெருமாளே அப்படின்ட்டு சொல்கிறாரு. தேவயானையை வர்ணித்து பாடுறாரு அருணகிரிநாதர். இதையெல்லாம் சொல்லும்போது ஐராவதம் என்ற யானை வளர்த்த மயிலின் சாயலுடைய மங்கை தேவயானையின்
அழகிய செஞ்சாந்தும் சந்தனமும் மிகுதியாக பூசியுள்ள அந்த அம்மாவையும் வர்ணித்து சொல்கிறதுனால நல்ல செல்வ செழிப்பை தரக்கூடியது. இதில் நம்மளுக்கு முதல்ல கொடுக்குறாரு 5 வித பூதம். இந்த 4 கரணங்களும் பஞ்சபூத சக்திகளும் எல்லாம் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த வித தீங்கும் விளையாது. எங்களுக்கு அருள் புரிய வேணும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆகையினால் முருகப்பெருமானே நீ தான் எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும். அந்த தேவேந்திரர்களுக்கெல்லாம் நீ துணையாக இருந்து அவங்களுக்கு இந்த தேவேந்திர லோகத்தை மீட்டு கொடுத்த அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் பக்கத்துணையாக இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி அருமையாக புகழ்ந்து பாடுறாரு. இப்போ நாம் இந்த பாடலை பாடுறதன் மூலம் நல்ல செல்வ செழிப்பையும் முருகப்பெருமானுடைய திருவருள், முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக செல்வ செழிப்பு பெருகும். எப்படின்னா, நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டிருக்கேன். ஐயா சொன்னது, அவர் பேரை சொல்லக்கூடாது, சொல்லி புகழ் தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய சொற்பொழிவு தான் நான் நிறைய கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், சிவபெருமான் தங்க கட்டியான், அவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தங்க கட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கலாம், அப்படியே பிஸ்கெட்டு. முருகப்பெருமான் தங்க சங்கிலியான், கூப்பிட்ட உடனே இப்போ தங்க நகைன்னா நம்ம அப்பயே அணிஞ்சிக்கலாம். பிஸ்கெட் என்ன பண்ண முடியும், அதை அழிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மாற்றி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நகை செய்ய முடியும். அது மாதிரி சிவபெருமானோட சீக்கிரமாக அருளக்கூடியவர் முருகப்பெருமான். அதை அவர் அப்படி சொல்லுவார். அது மாதிரி முருகப்பெருமானை கூப்பிட்றவங்களுக்கும் கும்பிட்றவங்களுக்கும் எந்த குறையும் இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அனுபவபூர்வமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் பாடி உங்களுக்கு நல்ல அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு குறை சொல்கிறவங்க வராதிங்க. ஏன்னா இது குறை சொல்கிறதுக்கான இடம் இல்லை. ஒரு சிலர் மனப்பூர்வமாக எனக்கு இது நடக்கலை, நான் இவ்வளோ நாளாக இருக்கிறேன்னா அதை நம்ம தெரியப்படுத்தலாம். ஏன்னா அது நம்மளுடைய கெட்ட கர்மாக்களை அவர் அழிச்சிக்கிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரமே நம்மளுக்கு விரைவிலேயே நல்லது நடக்கும். இங்கேருந்து நான் ஒதுக்கினு எங்கேயும் போக முடியாது. புரியுதா? நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சரி, புரியலன்னா இன்னொரு முறை சொல்கிறேன். இப்போ நாம் மண்ணில் பிறந்துட்ட பிறகு நீங்கள் எங்கே விரோதிச்சிக்கின்னு போவீங்க? அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பா கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கும். அம்மா அடிச்சிட்டாங்கன்னு வேறு எங்கன்னா போவாது. தெய்வங்கள் ஐயோ எனக்கு தெய்வம் கொடுமை பண்ணிச்சு, வேறு எங்கே போகிற? அந்த தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடணும். அடித்தாலும் அணைச்சாலும் அவங்க தான். ஐயையோ நம்ம குழந்தை இப்படி துன்பப்படுதேன்னு ஓடி வந்து அரவணைக்கிறவங்களும் அவங்க தான். ஆகையினால் தெய்வம் யாரையும் நிந்திக்காது, தண்டனை கொடுக்காது. இந்த மாதிரி வகுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்கணுமன்றது வரையறுக்கப்பட்டது. நாம் இருக்கிற தெய்வ வழிபாட்டின் மூலமாக தான் இப்படியெல்லாம் இருக்குது. இவங்களுடைய இடர் இந்த நேரத்தில் தீர்ந்துடும். இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த இடர் தீரும். இப்படியெல்லாம் இல்லைன்னா இவங்க இதை அனுபவித்து தான் ஆகணுன்ற காலகட்டம் இருக்குது. நமக்கு நல்ல நடத்தையும் நல்ல காரணமும் வச்சு நமக்கு எல்லாத்தையும் அந்தந்த நேரத்துக்கு மறுபரிசீலனை பண்ணி நம்மளுக்கு தரக்கூடியவங்க, அனுகிரகம் செய்யக்கூடியவங்க. வகுத்துட்டன்றதுக்காக அப்படியே இருக்காது. அதை தான் நம்ம சொல்கிறது. தெய்வ வழிபாடு ஒன்று தான் எல்லாத்தையும் மாற்றும். எங்கள் வீட்டுக்காரருடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போக சொல்ல அந்த ஜோசியர் சொன்னார், அவரே எழுதுனது தான் சொல்கிறாரு பாருங்க. அந்த ஜாதகத்துக்கு போடா, உன் ஜாதகமே சரியில்லை, தூக்கி போய் குப்பையில் போடுறான்னாரு. அப்படியா? இறைவனுக்கு மேலே வேறு ஏதாவது ஒன்றுக்குதா? போய் எங்கள் அப்பன் காலை பிடிச்சேன். அன்னிலேருந்து தொண்டு செய்து என் புருஷனுக்கு இல்லாத செல்வாக்கே இல்லை, சொத்தை மீட்டு கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் என் புருஷனுக்கு நாங்கள் கடை திறந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம். தச்ச வேலை செய்கிற கடை திறந்தோம். அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் பணியும் நிரந்தரமாச்சு. இவ்வளவும் நடந்தது. இன்றைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பா படி அளப்பாருன்னு. ஆகையினால குறையே கிடையாது. எப்படியா அந்த சொத்தை இதுன்னாக்கா தெய்வ பலம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். தெய்வ பலம் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அதுபடி நான் நடக்கட்டும், நான் கம்முன்னு இருக்க போகிறேன்னா சரி, உன்னுடைய சௌகரியம். வர வேண்டிய நேரத்துக்கு உனக்கு ஒரு கரண்டி தான் வரும். நீ கால நேரத்தோடு போயிருந்தீன்னா ஒரு மரக்கா வரும். ஆகையினால எது உங்களுக்கு முக்கியம்னு பாருங்கள். தெய்வ வழிபாட்டை யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கோடான கோடி கொட்டி கொடுக்க முருகப்பெருமான் காத்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பாடலை பாடுவோம்.
அஞ்சு வித பூதமும் கரணனாலும் அந்திப்பகல் யாதும் அறியாத அந்த நடு ஆதி ஒன்றுமிலாதான அந்த ஒரு வீடு பெருமாறு மஞ்சு தவள் சார லஞ்சையில வேடர் மங்கைதனை நாடி வனமீது வந்து சரணார விந்தமது பாட வண்டமிழ் வினோதம் அருள்வாயே புஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும படிர அதிரேக கும்பதன மீது சென்றனையுமார்பா குன்று தடுமாற இகல் கோப குன்று தடுமாற இகல் கோப வெஞ்சமர சூரன் நெஞ்சு பக வீர வென்றி வடி வேலை விடுவோனே விம்பமதில் சூழு நிம்பபுரவான விண்டல மகீபர் பெருமாளே விண்டல மகீபர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். தந்ததன தானா தந்ததன தானா தந்ததன தானா தனதானா அஞ்சு வித பூதம் முங்கரனு நாலு மந்தி பகல் யாது மரியாத அந்த நடுவாதி ஒன்றுமிலாதான அந்த ஒரு வீடு பெருமாறு மஞ்சு தவள் சார லஞ்சையில வேட மங்கைதனை நாடி வனமீது வந்த சரணார விந்த மது பாட வண்டமி வினோத மருள்வாயே குஞ்சர கலாப ஜெயிபிராம குங்கும படிர வதிரேக கும்பதன மீது சென்றனையுமார்ப குன்ற தடுமாற இகல் கோப வெஞ்சமர சூர நெஞ்சு பக வீர வெண்டி வடிவேலை விடுவோனே விம்பமதில் சூழு நிம்பபுரவான விண்டல மகீபர் பெருமாளே விண்டல மகீபர் பெருமாளே. அஞ்சு வித பூதமும் முங்கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி ஒன்றுமிலாதன அந்த ஒரு வீடு பெருமாறு மஞ்சு தவள் சார லஞ்சையில வேடர் மங்கைதனை நாடி வனமீது வந்த சரணார விந்து மது பாட வண்டமி வினோத மருள்வாயே குஞ்சர கலாப ஜியபிராம குங்கும படிர வதிரேக கும்பதன மீது சென்றனையுமார்ப குன்று தடுமாற இகல் கோப வெஞ்சமர சூர நெஞ்சு பக வீர வென்றி வடிவேலை விடுவோனே விம்பமதில் சூழு நெம்பபுரவான விண்டல மகீபர் பெருமாளே விண்டல மகீபர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். யாருக்கு எது சரியில்லைனாலும் கவலைப்படாதீங்க. நம்ம முருகப்பெருமான் இருக்கும்போது நம்மளுக்கு கவலையே இல்லை. ஜாதகத்தில் எந்த குறையும் கோளாறும் நம்ம பிறந்தது சரியில்லை அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் இருந்தாலும் அவர் பாதத்தில் எடுத்து போய் ஒப்படைச்சிட்டு என்றைக்கு நீங்கள் ஒப்படைக்கிறீங்களோ நம்ம அன்னிலேருந்து புது வாழ்க்கை தொடங்குறோன்னு நினச்சிக்கோங்க. அன்னிலேருந்து உங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அவர் என்ன செய்யணும் என்ன கொடுக்கணும் அப்படின்றத அவர் பார்த்துப்பார். நீங்கள் அதிலேருந்து நீங்கள் முருகப்பெருமானை விடாது கைப்பிடிச்சிக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு
எப்போதும் வழித்துணையாக வரக்கூடியவர், வாழ்க்கை துணையாகவும் போகும்போதும் துணையாக வரக்கூடியவர் முருகப்பெருமான் தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.